நானும் மதுரைக்காரன் தான்டா. டைம் ஆகிடுச்சு, ஷோ வேறு ஆரம்பிக்கணும். இந்த ஆள் வேறு இன்றைக்கி வருவானா இல்லையான்னு வேறு தெரில, லீவுன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, இதே சாக்கா வச்சு செல்ஃபாக ஒரு ஷோ பண்ணி ஹீரோ ஆகிட வேண்டியது தான். ஓகே, ஆரம்பிச்சிடலாம். வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரிடியன்ஸ், இளையராஜா. கத்தாத மைக்கை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஃப்ளோரிடியன்ஸ் கிடையாது. ஓ இளையராஜா. இல்லை லீவுன்னு சொன்னாங்க, அதனால தனியாக என்ன லீவ் விட்டாலும் விட மாட்டேன், வா வாண்டா. அப்புறம் நான் இளையராஜாவை கோயிலுக்குள்ள விடல, அதை மட்டும் பேசு, வேற எதுவும் பேசாத. சரி, நான் பேசுறேன். நீங்க என்ன நிக்கிற தோரணி ஒரு மாதிரி இருக்கு. ரைட்டா, ஆப் டியூட்டில ஆப்ல தான் இருப்போம், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. வேட்டி கட்டெல்லாம் கூட ஒரு மாதிரி இருக்கு. இப்படிதான் மதுரைக்காரங்களுடைய. நம்ம இருந்துட்டு போங்க. ஃப்ரேம்ல கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரா நின்னீங்கன்னா மேனேஜ் பண்ணிப்பேன் நின்று. இது ஓகேவா? ஓகே. வேட்டி வேணுமா கழட்டிடுவா கேமராமேன். ஓகேவா? இளையராஜாவை ஏன் கோயிலுக்குள்ள விடல, அதை மட்டும் பேசுங்க. இந்த அதுக்கு எனக்கு காரணம் சொல்லணும், எனக்கு என்னென்னு டீட்டெயில் சொல்லணும். கேட்டா அங்க பூரா அந்தாலும் தகராறு பண்ண மாட்டேன். ஏன்னா இசை அவதாரமா, இசை அவதாரம் அவரு என்னன்னு சொல்லணும். அவர் கேட்கிறேன்டா, கேட்கிறேன். தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறுல நான் இடம் பிடிக்கிறேன், நீங்க சொல்லணும். நான் சொல்றேன். சரி, ஓகே, சொல்றேன். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இருக்குல்ல, அங்க வந்து திவ்யா இல்லைங்க, திவ்ய பரசுராம் நாட்டியாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணியிருக்காங்க. டான்ஸ் ஆடுவாங்க. ஆமா, அதில் வந்து கலந்துக்கிறதுக்காக தான் நம்மளோட இசை ஞானி, இசை கடவுள் வந்து அங்கே போயிருக்காரு. ஸோ கலந்து பாட்டு தானே போட டான்ஸ் ஆடுவாரா? அவர் பார்க்கறதுக்கு போயிருக்காருங்க. கடவுளுங்க, இசை கடவுளுங்க. அப்போ அப்புறம் எதுக்கு சாமி பார்க்க விடல? அதுதான் பஞ்சாயத்து. சரி, சாமி பார்க்க ஏன் விடல? ஏன்னா அவர் சூத்திரருங்க, அதாங்க கான்செப்ட். அவர் வந்து சூத்திரர், ஐயர் இல்லையா? அப்படி சொல்லு, புரியுற மாதிரி சொல்லு. அவன் வேற வரணும்டா, அவளும் வரணும்ன்றதுதான் என்னுடைய பிரியம். இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிருக்காரு. உள்ளே போனவரை, சார் அப்படியே யூட்டன் பண்ணுங்க சார், நீங்கள் இங்கெல்லாம் நின்று பார்க்கக்கூடாது, அதோ தெரியுது இல்லை, அங்கே போய் நின்று பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எதுக்கு அந்த எங்கே போனார் அந்த ஆளு? அவர் எங்க உள்ள கருவறைக்கு போயிருக்காரு. வகுத்துக்குள்ளே போயிட்டாரா? அந்த கருவறை இல்லை, கோயில் கருவறை. சார் எதுக்கு அங்கே போனாரு? சாமி கும்பிடதான். அங்கே விட மாட்டாங்களே. அது இவர் வந்து அவள் வந்து இவர் வந்து ஒரு கடவுள் இல்லையா அப்படின்ற நினைப்புல வந்து உள்ள போயிட்டாரு. ஏங்க அதனால ஏற்கனவே ஒரு தடவை திருவண்ணாமலையில காசு கொடுத்தப்பயும் ஏத்தல, அப்பயே இறங்கி நில்லு, பஸ் இறங்கி நில்லுங்க. எவ்வளவு, எத்தனை லட்சம்? 10 லட்சம் கொடுத்தாரு. கோபுரத்து மேல இறங்கி விடுன்ட்டாங்க. ஏய் லவ் யூ அப்பயும் சொல்லிட்டாங்க. இப்பயும் இது மாதிரி 2-3 தடவை நடந்துருச்சு. அந்த ஆளு கேட்க மாட்டேங்கிறாரு. மற்றதுக்கெல்லாம் அந்த ஆள் பஞ்சாயத்து பண்றாருல்ல, கேட்க வேண்டியதானே? ஏதாவது இருக்கா அந்த பிரச்சனைக்காக அங்க வந்திருக்கோம். அவர் எப்படி கேட்பாரு? ஏன் பிஜேபியா? ஆமா. என்ன கோயிலுக்குள்ள இசை கடவுள? ஏங்க எல்லா கோயில்லையும் அந்த முன்னாடி ரூம் தானேங்க நீங்க சொல்றீங்க. சொசைட்டில பெரிய ஆளா இருக்கவங்க அவள் வந்து உள்ள போய், அதான் சொல்றேனே, பேச விடியா. சொசைட்டில பெரிய ஆளா இருக்கவங்க எல்லாம் அங்க போய் கும்பிடுவாங்கயா முன்னாடி ரூம்ல இருந்து. அவள் வந்து மாலை போட்டு, அவள் நல்லா இருங்கோ க்ஷேமமா இருங்கோண்டு மாலை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி 90 வச்சு விட்டு அனுப்புவானுங்களே. ஏன் இவரை ஏன் விடல? குருக்கள் வந்ததா சாததா வஸ்ரத்ததா அது பண்ணணும், அட்வைஸ் பண்ண கூடாது. ஐயா, நீங்க நீங்களே வார்த்தைக்கு வார்த்தை அவாள் சொல்லிட்டீங்க. அது அவாளுக்கான இடமா? அவள் அவங்க ஐயர் மட்டும் தான் வரணுமாமா? அதுக்கு முன்னாடி இருக்கு இல்ல, அதாவது கர்ப்ப இல்ல, கர்ப்பமா சாமி கோயில் அந்த சாமி இருக்கான்ல ஒரு ரூம், அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு கொஞ்சம் இடம் இருக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல கூட நீங்க வரக்கூடாது. அங்க கூட வந்து ஜீயர் வாழ் தான் வரணும், நீலாம் வரக்கூடாது. ஐயரு அதை தாண்டி போய் நின்று கும்பிடு. ஐயரு ஜீயரு பெரிய வித்தியாசம் இல்ல. அவள்ல ஒரு குரூப், அவங்களுக்குள்ளே குரூப். அஜிராஜா கேட்கலையா? கேட்டிருப்பா அப்படியே. அஜிராஜா கேட்கலையா? ஏன் கேட்டிருப்பானே இருந்தாலும் ஏங்க எப்படிங்க கேட்பாரு? டோன்ட் ஸ்பீக், டோன்ட் மேக் மீ ஃபூல் அப்படின்னு இருப்பானே. அவர் வந்து இந்துக்குன்னா நான் வருவேன் அப்படின்னு நெஞ்ச நிமித்துவாரு. அதே இந்துக்கள் வந்து ஐயருக்கு எதிர்த்தாப்புல நின்னாங்க அப்படின்னா, இல்ல நான் வந்து அவங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணேன். இளையராஜா இந்து கிடையாதா? இந்துதான். அப்புறம் இருந்தாலும் சப்போர்ட் பண்ண முடியாது கோயிலுக்குள்ள விடாதுக்கு. அவரு அது இல்லையா அவர்கிட்ட? சரியா வராது. என் தலைவனை ஏன் நீங்க உள்ள விடல? எனக்கு தெரியாது ஏன் உள்ள விடல. வேற எது காரணம் இருக்கா? வேற எந்த காரணமும் இல்ல. அவர் வந்து ஐயர் இல்ல, ஜீயர் இல்ல, அவாள் இல்ல, குறிப்பிட்டு சொல்ல போனா. இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துன்னு சொன்னா அவங்க ஐயன் ஏத்துக்க மாட்டாங்கயா.
1000 ரூபா குத்தா உள்ள விடுவாங்க என்னையா சரி இளையராஜா பாவம் என் தலைவனுக்காண்டி எவனும் கொந்தளிக்க மாட்டேங்கிறாங்க. இது இங்க மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியே சிதம்பரம் கோயிலையும் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பக்தர்கள்லாம் வந்து நீங்க வந்து இங்க இதோட போயிடுங்க அப்படின்ற அளவுக்குலாம் நடந்திருக்கு. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா இளையராஜா வந்து பாஜகவோட ஒரு மாநிலவை உறுப்பினர் தான், ஓகேங்களா? அவருக்கு இளையராஜா பாஜக இருக்காரா? ஆமா இருக்காரு இருக்காரு. வந்து யாருக்கு ஒண்ணுனாலுமே வந்து பாஜகவுடைய இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் இருக்காருல்ல அண்ணாமலை, அவர் வந்து இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிருப்பாருல்ல, ஏன் பண்ணல தெரியுமா? அந்த ஆளை பத்தி ஏங்க பேசுறீங்க? அண்ணாமலையா? அவர்தான். ஏன் பண்ணல தெரியுமா? இந்த ஆளு சின்ன இந்து, அவங்க பெரிய இந்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, சின்ன இந்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பாயிண்ட் பிடிச்சிட்டியா? உனக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? குட்டி இந்து ஒரு இந்நேரத்துக்கு நானும் எதிர்பார்த்தேன். எனக்கு தெரியும் தமிழ், எனக்கு தெரியும் இவங்க தமிழர் தனியா இந்து தனியா பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இந்துலாம் யாரு? அவங்க. ரைட், அது ரைட், என்ன பண்ணிட்டு போங்கடா. என் தலைவனை ஏன் நீங்க கோயிலுக்குள்ள விடல, அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு வெறுப்பேத்தாதீங்க என்னைய. நான் ஷோவுக்கு வரேன்னு சொன்னா நான் காலையில நான் வராதது காரணமே அதுதான். இசை அவதாரமா அவர் இருக்கிறதுனால ஸ்ருதியோட வந்திருக்கீங்க போலுக்கே. ஸ்ருதி கார்த்திகா எல்லாரும் விடுங்க நீங்க கண்டென்ட் போங்க. நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். ஆமா நீங்க பாஜக காரங்க என்னது சனாதானம் அன்னதானம்ட்டு இருப்பாங்களே, இதெல்லாம் பேசுவாங்களே வந்து நாங்க அதுக்கு எதிரானவே இதுக்கு உயிரானவே அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுறாங்க. விஷயம் வந்து சனாதானத்துக்கு எதிராக நடந்திருக்கிற மாதிரிலாம் இல்ல. ஸோ இதை பத்தி பேசினா அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துடும், கேங் பார் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே கப் சிப்புன்னு இருக்காங்க. இவங்க ஒரு பெரிய வில்லன் டீம், இவர் பெரிய வில்லன் டீம், சண்டை வந்துருமா? ஆமா. கோயிலுக்குள்ள விடாட்டி காரணத்தை சொல்லு, அதை விட்டுட்டு நாளைக்கு வந்து அண்ணாமலை வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாரு, உள்ள வந்து யாரும் போக கூடாது கண்ணா அப்படின்லாம் சொல்லுவாரு. நான் சொல்றேன் அண்ணன் கண்ணா தப்பா எடுத்துக்காதீங்க கண்ணா, அவர் ரொம்ப உள்ள போயிட்டாரு கண்ணா, அங்க அவளுக்கு தான் இடம் கண்ணா, இதெல்லாம் நியாயம் தானே கண்ணா, நம்மளும் தமிழர்கள் தான் தானே, அப்ப மட்டும் தமிழருமா அந்த ஆளு, மற்ற நேரம்லாம் மேல வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு, அப்ப தமிழர்கள் தான் அப்படின்ட்டு. ஏங்க மூடு சரியில்லை, அந்த ஆளை பத்தி பேசாதீங்க, வேற ஆளை பத்தி பேசுங்க. சரி தலைவா, நீ மூடு சரியில்லை மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்திருக்க உன் தலைவனுக்கு. ஆனா உன் தலைவன் இதை பத்தி பேசி ஒரு அறிக்கை கூட விடலையே. அப்படியா? ஆமா விடலையா? அவரை சாமி கும்பிட்டு ஓகே ரைட்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்க எவ்வளவு ஃபீல் பண்றீங்க? செலவு பண்ணி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த ஆள் எதுவும் பேசலையா? எதுவும் பேசலையா? அவர் என்னைக்கு பேசிருக்காரு? முதல் டைம் அந்த மாதிரி நடக்கிறது. பேச மாட்டான்ல, மற்ற பஞ்சாயத்துனா இருப்பா, அப்படி மற்ற பஞ்சாயத்துனா இருப்பாரு, கோவப்படுவாரு. என்னுடைய கௌரவத்தை நீங்க பூரா காலி பண்ணிட்டீங்கடா அப்படின்ட்டு இசை கருவியில வச்சு கோளாறாயிடுவார் அவரு. ஆனா என் தலைமை என்னைக்குமே கிரேட் தான், அப்படி வாசிப்பாரு. அதுல கிரேட்டுங்க. அவர் வந்து இந்த நேரத்துல வந்து நான் ஏன் உள்ள போக கூடாது, நானும் ஒரு கடவுள் இல்லையா, நம்மகிட்டலாம் சொல்றாருல. எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வெளியே வந்து நின்றுகிட்டு சரஸ்வதி என் கையில இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாருல, கையில இருக்காரு, நான் ஏன் உள்ள போக கூடாது அப்படின்னு கேட்டிருக்கேன். கையில இருக்காரு, கான்டாக்ட் நம்பர்ல இருக்காரு, இதெல்லாம் கேட்கல யாரும். சரஸ்வதி எல்லாம் அப்புறம் விடுங்க, ஏன் விடல? விட்டா நீ மத்ததுக்கெல்லாம் அம்புட்டு பஞ்சாயத்து இந்த நிலையம் பண்றான், ஏன் பண்ணா எனக்கு மன வருத்தமா இருக்கு. காலைல ஒரு பார்ட்னர் சொல்லிட்டு போனாரு, வெளியே நில்லுங்க சாமி நாங்கள் போய் கும்பிட்டு வந்துடுறோம், நிப்பாட்டி இருக்காங்க. இவர் வெளியே நின்று இதை எல்லா இடத்துலையும் உள்ளே போகிறாங்க, சாமி ரூமுக்கு முதல் ரூம் வரைக்கும் போயிட்டு தான் இருக்காங்க, எல்லாம் காசு வாங்குறாங்க, எல்லாத்தையும் உள்ளே விட்டு மாலையை எப்படியாவது இல்லைன்னு சொல்லுவாங்களா? எல்லா ஊர்லேயும் மாலையை போட்டு உள்ள வரைக்கும் சாமி ரூமுக்கு மட்டும் தான் விட மாட்டாங்க. இந்த முன்னாடி பாக்ஸில் வந்து சொசைட்டியில் பெரியவாளாக இருக்கவங்கெல்லாம் போவாங்க, காசு உள்ளேயும் போகிறான்னு வைங்களேன். ஏன் இளையராஜா விடல? இளையராஜாட்ட காசு இல்லையா? சரி தப்போ சரியோ, சோல இன்னைக்கு இதெல்லாம் பேசும் பொருள் ஆகிப்போச்சு. நீ எதுவும் கேட்க மாட்டேன், நீயும் கேட்க மாட்டேன், போ. என் தலைவனுக்கு இதான், இன்னும் அப்படியே இருக்க வேண்டியதான். ஒரு பாரத ரத்னாவை கொடுங்கடா என் தலைவனுக்கு. கடைசியில் இந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வு சனாதானத்துக்கு எதிராக நிற்கிறது தான் மனிதம், ஓகேங்களா? இதை தான் நம்ம வந்து மேம்படுத்தி பார்க்கணுமே தவிர்த்து இந்த பிரிவினை எல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. அப்போ கோயிலை பூரா பூட்டிருங்கடா, வெளியே நின்று சாமி கும்பிட்டு போறோம். என்ன கேள்வினா, இவ்வளோ பெரிய ஆளு இசை ஞானி அப்படின்றவருக்கே இப்படி நடக்குது அப்படின்னா சாதாரண மனுஷங்களுக்குலாம் இது வந்து எந்த அளவுக்கு தீண்டாமைன்றது இன்னும் எந்த அளவுக்கு இருக்குது? கிளாஸ் எடுக்காதீங்க, அவங்க அதாங்க பண்ணிக்கிருக்காங்க. போக முடியாது கோயிலுக்கு சாப்பிட்டுட்டு, இல்லாட்டி போய் கேட்டு வந்துடுவேன். போக முடியாது, அது வந்து சாமியை வந்து மரியாதை கொடுக்காத மாதிரி. சரி, நீங்க எல்லாரும் நின்னதே பெரிய விஷயம். வைப்ரேஷன் என்ன நடக்க முடியாதனால ஒன்றும் இல்லை, நீங்க வந்தீங்களா, நடந்து வந்தீங்களா தான் பார்த்தேன். என்னென்ன பிசிக்கலா தாக்குறியா நீ? என் தலைவன் இளையராஜா காண்டி என்ன ஒரு ஸ்டெப் பண்ணுங்க.
இளையராஜா என்னைக்கு ஸ்டெப்பு போட்டிருக்காரு பாடவன் இசையாவதாரமா அப்படின்ட்டு சரி தெளிவாக ஒரு வேட்டி அவுத்துருவேன். வேணாம் இவர் அவுக்குறதுக்குள்ள நம்ம வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இனிமே லீவு போட்டா ஷோ கூப்பிடுவியா? இல்ல கூப்பிடவே மாட்டாங்க. கூப்பிடக்கூடாது. லீவு விட்டுறங்க சேனலுக்கு போதுமா? லீவு விட்டுறணும். லீவு விட்டுலாம் வந்து அப்படியே வந்து அப்புறம் இப்படித்தான் வருவேன், அரைகுறையா தான் வருவேன். அடுத்து வரப்போ டவுசர் பாக்ஸரோட தான் வருவேன். இளையராஜா கண்டி பாக்ஸரோட வரணுமா? முடிச்சிடலாமா வேணாமா? முடியா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாய்ஸ் ஆஃப் ரூடின்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் மதுரக்காரன் தான்டா.